இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, ராகவ் நிலாவுக்கு வாட்ச் கிஃப்ட் குடுக்குற ஃபோட்டோவ சோழன் பார்த்துட்டாரு. பார்த்ததிலிருந்து அவருக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இவன் யாரு நிலாவுக்கு வாட்ச் கிஃப்ட் எல்லாம் குடுக்கறதுக்கு அப்படின்னு சோழன் கோவமா இருக்காரு. சோழன் ஒரு வழியா சவாரி எல்லாம் முடிச்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா அங்க நடேசன் மட்டும்தான் தனியா இருக்காரு. நடேசன் சோழனை கூப்பிட்டு டேய் உட்காரு, என்ன பிரச்சனை உனக்கும் நிலாவுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சோழனும் நடேசன் கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? நிலாவோட பாஸ் ராகவ் என்னை தனியா கூப்பிட்டு நிலா என் ஆளுன்னு சொல்றான் என்கிட்டயே. அது மட்டும் இல்லாம நேத்து நிலாவுக்கு கிஃப்ட் வேற கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவ என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு கோவத்துல எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போதே நடேசன் எந்திரிச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாண்டியன் கடைக்கு பொருள்லாம் வாங்குறதுக்காக பெங்களூர் போகணும்னு கார் எடுத்துட்டு வந்து கடைக்கிட்ட நிற்கிறாரு. அப்ப வானதி வந்து நானும் வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. பாண்டியன் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, வேலை விஷயமா போறேன், முன்ன பின்ன ஆகும், டைம் ஆயிரும், நீ வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. வானதி கேட்கவே இல்லை. நான் வீட்டை எப்படியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் பாண்டியன் வானதியை பெங்களூருக்கு அழைச்சிட்டு போக மாட்டாரு. வானதி கார்ல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு வா கிளம்பலான்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம பாண்டியன் வானதியை பெங்களூர் அழைச்சிட்டு போறாங்க. பாண்டியனுக்கு அங்க பொருள் வாங்குறதுக்கு நேரம் ஆகுது. வானதி டைம் பார்த்துட்டு பாண்டியனை அவசரப்படுத்துறாங்க. பாண்டியா சீக்கிரம் போலாம், டைம் ஆகுது, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு வானதி பாண்டியன் கிட்ட சொல்றாங்க. பாண்டியனுக்கு செம கோவம் வந்து வானதியை அடிக்க போறாரு. இதைத்தானே நான் அப்பயே சொன்னேன், நீ வீட்லயே இரு வராதன்னு. இப்போ வந்துட்டு என்ன அவசரப்படுத்திக்கிட்டு இருக்க, வந்தா பொருள் எல்லாம் வாங்கிட்டு தான் போக முடியும், இதுக்காக திருப்பி திருப்பி வர முடியாது அப்படின்னு வானதியை செம்மையா திட்டுறாரு. சரி பாண்டியா, பொறுமையாவே போலாம் அப்படின்னு வானதி பாண்டியனை சமாதானப்படுத்துறாங்க. இதுதாங்க இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இனி பார்ப்போம். மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.